வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். கலர்ஸ் தமிழ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற ஒரு பிரபலமான சீரியல் முடிய போகுது. ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இது ஷாக்கிங்கான நியூஸ் தான். கலர்ஸ் தமிழ் டிவியில் சீக்கிரமாகவே முடிய போகிற சீரியல் திருமணம். இதே திருடாதே மாங்கலி தோசை சீரியல் வரதுக்கு முன்னாடி வரைக்குமே திருமண சீரியலை கலர்ஸ் தமிழ் டிவியில் டாப்பில் இருந்துச்சு. பட் ரீசெண்டாகவே திருமண சீரியலுக்கான இம்பார்ட்டன்ட் குறைஞ்சிருச்சு. லாக்டவுனில் கூட திருமண சீரியலை தவிர மற்ற எல்லா சீரியலோட நியூ எபிசோடையும் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஷூட்டிங் நடத்த பர்மிஷன் கிடச்சதுக்கு அப்புறமாவும் திருமணத்தோட ஷூட்டிங்கை லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைமில் சித்துவு ஸ்ரேயாவும் ஷூட்டிங்கில் கலந்துக்க ப்ராப்ளம் பண்ணதா சில நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இதையும் தாண்டி திருமண சீரியலோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு வழியாக சீரியலையும் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. பட் எதிர்பார்த்த அளவுக்கு ரேட்டிங் கிடைக்கல. அதுவும் இல்லாமல் இன்னும் சில பிரச்சனை அடிக்கடி வந்துட்டே இருந்துச்சு. கூடவே சித்துவுக்கு ராஜாராணி சீசன் 2ல் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அவரு ராஜாராணி சீசன் 2ல் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் சேனல் தரப்புல திருமண சீரியலை முடிச்செல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 16ஆம் தேதியோட திருமண சீரியல் முடிய போகுது. இதோ லாஸ்ட் டே ஷூட்டிங்கையும் அக்டோபர் 10ஆம் தேதியை எடுத்து முடிச்சிட்டாங்க. பட் இதில் ஹீரோவும் ஹீரோயினும் கலந்துக்கல. அவங்க இல்லாமலே லாஸ்ட் டே ஷூட்டிங்கை எடுத்து முடிச்சிட்டாங்க. பட் சித்துவும் ஸ்ரேயாவும் தங்களை திருமணத்தோட லாஸ்ட் டே ஷூட்டிங்க்கு கூப்பிடல. இது சேனல் எடுத்த முடிவு தான். இதில் எங்களை ரொம்பவே அவாய்ட் பண்ணுறாங்கன்னு சில விஷயங்களை சோசியல் மீடியாவில் சித்துவு ஸ்ரேயாவை ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஹாய். அவங்க டைரெக்டாக சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வந்துடுறோம். அதனால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு விஷயம் போயிட்டு இருந்திருக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையிலேயே திருமணம் நேற்று தான் எண்ட் ஆச்சு. இது லாஸ்ட் டே ஷூட் நேற்று பண்ணியிருந்தாங்க. அண்டு எங்களுக்குமே இல்லை, நேற்று ஷூட்டிங் எங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் எங்களை கூப்பிடவும் இல்லை. நேற்றோட லாஸ்ட் டே ஷூட் முடிச்சதா எங்களுக்கு நேற்று தான் இன்ஃபர்மேஷன் வந்தது. எப்படி சடனாக இது சேனல் 100% சேனல் எடுத்த முடிவு தான். எதனால அப்படின்றது நீங்களும் நிறைய பேர் எங்களுக்கு கலர்ஸ் தமிழ் டிவியில் திருமண சீரியலை இனிமேல் எல்லாருமே மிஸ் பண்ண போகிறோம். பட் ஹீரோ ஹீரோயினி இல்லாமல் சீரியலோட கிளைமேக்ஸ் சந்தோஷமான முடிவாக இருக்காது. சீக்கிரமாகவே முடிய போகிற இந்த திருமண சீரியலில் நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க? சித்துவையும் ஸ்ரேயாவும் சீரியலை அவாய்ட் பண்ணது சரியா? இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்பவும் போல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.